தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டிலும் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிடும் கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல்கள் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அஜித் பவார் தான் அடுத்த முதலமைச்சர் என்று வைக்கப்பட்ட பேனரால் ஆளும் மகாயுதி கூட்டணியில் நிலவிய பனிப்போர் வெளிச்சத்திற்கு வந்தது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் தற்போதைய முதலமைச்சர் யார் என்பதில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் புனேவில் அஜித் பவார் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேனர் வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அந்த பேனரை அதிகாரிகள் அகற்றினர். தங்கம் விலை கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 2320 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த திங்களன்று 1 கிராம் 6995 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் 7000 ரூபாயை கடந்தது. இந்நிலையில் 5ஆம் நாளாக தங்கத்தின் விலை இன்றும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 80 ரூபாய் அதிகரித்து 7225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 57800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 2320 ரூபாய் அதிகரித்துள்ளது. வரும் நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 58000 ரூபாயை நெருங்க வாய்ப்புள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடாளுமன்றத்தில் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் குரல் எழுப்பப்படும் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அதானி மட்டுமல்ல, நாட்டில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் கடமை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படுமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நிச்சயமாக அங்கு கூட்டத்தொடரிலே இந்த நாட்டில் முக்கியமாக பேசப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. என்னென்ன பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்படும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி அங்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கும். பட்டாபிராம் டைடல் பூங்கா மூலம் வடசென்னை அறிவு நகரமாக மாறும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். வடசென்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப கவனமா இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது உங்களுக்கு எல்லா செக்டர்லயும் கொண்டு வர்றாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வடசென்னையில் பாத்தீங்கன்னா டெக் சிட்டி, டிஎன் டெக் சிட்டி, நாலேஜ் சிட்டி, அதுக்கப்புறம் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நாலேஜ் டவுனாக வடசென்னையை கொண்டு வரணும். அப்போ அந்த டேலண்ட் இங்கேயும் வளரும். அப்போ இங்கே நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆனால் அந்த ஜாப்ஸுக்கு தேவையான டேலண்ட் இங்கேயே கிடைக்கும்ன்றதுக்காக இது கிரியேட் பண்ணிருக்கார். திருச்சி மற்றும் மதுரையிலும் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா கூறினார். ஏற்கனவே நம்ம திருச்சிக்கும் மதுரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே பணிகளை ஸ்டார்ட் பண்ண போறோம். பட்டாபிராம் டைடல் பூங்காவில் ஏற்கனவே பல நிறுவனங்கள் முன்பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். கொடைக்கானலில் மழைக்கு பின் ரம்மியமாக காட்சியளித்த வெண்பனி போன்ற மேக கூட்டங்கள் மலை முகடுகளின் இடையே தவழ்ந்து சென்றது கண்களை குளிர்வித்தது. சில நாட்கள்
நாட்களாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை முதல் மழை இல்லாமல் மிதமான வெப்பநிலை நிலவியது. குறிப்பாக கோக்கஸ் வாக் சுற்றுலா தலத்திற்கு எதிரே உள்ள மலை முகடுகளின் இடையில் வெண்பனி போன்ற மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து சென்றது கடல் அலைகளைப் போல காட்சியளித்தன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சென்னை துறைப்பாக்கத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி 47 குடியிருப்புகள் காவல்துறையின் பாதுகாப்பில் அகற்றப்பட்டு வருகிறது. சென்னை துறைப்பாக்கம் சதுப்பு நிலம் பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 47 குடியிருப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் உடைமைகளுடன் இடத்தை காலி செய்ய 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வனத்துறை, காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 2 பெண்கள் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளம் விவசாயிகள் நவதானியங்கள், மக்காச்சோளம், வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களை அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் கடும் இழப்பினை சந்தித்து வருவதாக கூறும் விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காட்டுப்பன்றி விளைநிலங்களில் புகுந்து மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதனால் மக்காச்சோளம் பயிர் செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் காட்டுப்பன்றிகளால் சேதமடையும் பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.